வணக்கம். நாம இன்னைக்கு விவசாயத்தை பத்தி ஒரு சூப்பரான விஷயத்த பார்க்க போறோம். அதாவது எப்படி நம்ம விவசாயத்தோட லாபத்தை அதிகப்படுத்துறது, அதுவும் நிரந்தரமா. சில புதுமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த முறைகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, உங்க விவசாயத்தை இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு பார்க்கலாம். இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்களேன். உங்க நிலம் உண்மையிலே அதோட முழு திறனுக்கு வேலை செய்யுதா? ஏன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வருமான வாய்ப்பு அங்க ஒளிஞ்சிருக்கலாம். அது எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, நாம இந்த பகுதியில என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம். முதல்ல இன்னைக்கு விவசாயிங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அதுக்கு தீர்வா ஒரு 3 சூப்பரான வழிகளை பத்தி பார்க்க போறோம். கடைசியா இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து பயன்படுத்தினா நம்ம விவசாயத்தோட எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க முதல்ல ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற விவசாயிகளுக்கு என்னென்ன பெரிய சவால்கள் இருக்கு, இத புரிஞ்சுக்கிட்டாதான் நாம ஏன் புதுசா யோசிக்கணுங்கிற அவசியமே நமக்கு புரியும். இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. நாம வழக்கமா பண்ற விவசாயத்துல என்ன ஆகுது? உரம், பூச்சிக்கொல்லின்னு செலவு ஏறிக்கிட்டே போகுது, மண்ணோட வளமும் குறைஞ்சுகிட்டே வருது. ஆனா ஏக்கருக்கு வர லாபம் மட்டும் அப்படியே இருக்கு, இல்லனா குறையுது. இது விவசாயிகளுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுக்கும் இல்லையா? அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன? அதுக்கு தான் இங்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற நிலத்தை இன்னும் அதிகமாக்காமலே அதிலிருந்து வர வருமானத்தை பல மடங்கு அதிகமாக்குற ஒரு டெக்னிக். அதுக்கு பேர் தான் பல அடுக்கு விவசாயம். பல அடுக்கு விவசாயமா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இத பயிர்களுக்கான ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரே இடத்துல ஆனா வெவ்வேறு உயரத்துல. அதாவது தரையில ஒண்ணு, அதுக்கு மேல கொஞ்சம் உயரமா ஒண்ணுன்னு பல செடிகளை வளர்க்கறது. இதனால சூரிய ஒளி, தண்ணி, இடம்னு எதையுமே நாம வீணாக்காம ரொம்ப திறமையா பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஏக்கர் நிலம்தான். ஆனா அதுல இருந்து 5 ஏக்கர்ல கிடைக்கிற வருமானம் உங்களுக்கு கிடைக்குது. நம்ப முடியல இல்லையா? ஆனா அதுதான் இந்த முறையோட பவர். ஒரு கணக்குக்காக சொல்றேன். இந்த முறையை சரியா பயன்படுத்தினா ஒரு விவசாயி ஒரே ஒரு ஏக்கர்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஆமாங்க, 7 லட்சம் ரூபாய். இது ஏதோ கனவுல சொல்ற கணக்குல, நிஜத்துல சாத்தியமான ஒண்ணு. அடுத்து நம்மளோட 2வது தீர்வு. இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதாவது இயற்கையை நம்ம எதிரியா பார்க்காம ஒரு பார்ட்னரா மாத்திக்கிறது. இப்படி செய்யறது மூலமா செலவை எப்படி குறைக்கலாம், மண்ணை எப்படி வளமாக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இயற்கை விவசாயத்தோட அடிப்படையே ரொம்ப சிம்பிள். எல்லா வேலையும் நாமளே செய்யாம இயற்கைய அதோட வேலையை செய்ய விடுறதுதான். நாம இயற்கையோட சண்டை போடக்கூடாது, அது கூட சேர்ந்து வேலை செய்யணும், அவ்வளோதான். அப்போ இதுல என்னெல்லாம் செய்யணும்? முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. 1, நிலத்தை உழவே கூடாது. ஆமா, டிராக்டர் வச்சு உழறத நிறுத்தணும். 2, எந்த கெமிக்கல் உரமும் பூச்சிக்கொல்லியும் வேண்டாம். சரி, அதுக்கு பதிலா என்ன பண்றது? வைக்கோல் மாதிரி இயற்கையான விஷயங்களை வச்சு மண்ணை மூடணும். இத மூடாப்புன்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணா போதும், மண்புழுவும் மத்த நுண்ணுயிரிகளும் மண்ணை நல்லா பொலன்னு செடிகளுக்கு தேவையான எல்லா சத்தியும் கொடுத்து வளமாக்கிடும். இதனால நமக்கு என்ன பெரிய லாபம்? யோசிச்சு பாருங்க. உரம் வாங்குற செலவு மிச்சம், பூச்சிக்கொல்லிக்கு செலவில்ல, டிராக்டர் வச்சு உழறதுக்கு டீசல் செலவும் இல்ல. ஒரு விவசாயிக்கு லாபத்தை குறைக்கிற இந்த எல்லா செலவும் ஒரேடியா குறையுது. இததானே நமக்கு வேணும். சரி, இப்போ நம்ம 3வது தீர்வுக்கு வருவோம். இது ஒரு மேஜிக் மாதிரி. அதாவது இந்த நிலத்துல இனிமே ஒண்ணுமே முளைக்காதுன்னு நம்ம கைவிட்ட நிலத்தை கூட திரும்பவும் உயிர்ப்பிக்கிற ஒரு சூப்பரான டெக்னிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய விவசாயிகளுக்கு இந்த கலர் நிலம், உவர் நிலம்ங்கிற பிரச்சனை இருக்கும். மண்ணில உப்பு அதிகமாயிடுச்சுன்னா எந்த செடியை நட்டாலும் அது சரியா வளராது, கருகி போயிடும். அந்த நிலமே வீணா போன மாதிரி ஆகிடும். ஆனா பாருங்க, இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு ரொம்ப சிம்பிளான, செலவே இல்லாத ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் வைக்கோல் மூடாப்பு. ஆமா, வெறும் வைக்கோலை வச்சே இந்த மண்ணை சரி பண்ணிடலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. முதல்ல நிலத்துல இருக்கிற குப்பை, செடி எல்லாத்தையும் எடுத்துடுங்க. அப்புறம் நல்ல தடிமன வைக்கோலை எடுத்து அந்த நிலம் முழுக்க பரப்பி மூடிடுங்க. அவ்வளவுதான், அதை அப்படியே விட்டுட்டா போதும். கொஞ்ச நாள்ல அந்த வைக்கோல் மக்கி மண்ணுல இருக்கிற உப்பை குறைச்சு நிலத்தை நல்ல வளமாக்கிடும். அதுக்கப்புறம் நீங்க திரும்பவும் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 3 டெக்னிக்கும், அதாவது பல அடுக்கு விவசாயம், இயற்கை விவசாயம், அப்புறம் வைக்கோல் மூடாப்பு, இதெல்லாம் தனித்தனி விஷயங்கள் கிடையாது. இது 3ஐயும் ஒன்னா சேர்த்து பயன்படுத்தும் போதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும்.
இந்த சார்ட்ட பாருங்க, இது எல்லாத்தையும் ஒரே படத்துல சொல்லுது. நாம சாதாரணமா பண்ற விவசாயத்துல 1 மடங்கு லாபம் வருதுன்னா, இந்த புது ஒருங்கிணைந்த முறைகளை பயன்படுத்தும் போது லாபம் 5 மடங்கு வரைக்கும் அதிகமாகுது. யோசிச்சு பாருங்க, 5 மடங்கு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த முறைகளால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1, லாபம் பல மடங்கு அதிகமாகும். 2, உங்க மண்ணு வருஷம் வருஷம் இன்னும் வளமாகும். 3, உங்க செலவுகள் பயங்கரமா குறையும். கடைசியா மழை வெயில்னு எதையும் தாக்கு பிடிக்கிற ஒரு சூப்பரான பண்ணைய உங்களால உருவாக்க முடியும். உண்மையில உங்க நிலம் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. ஒரு புதையல் மாதிரி. அந்த புதையலை தோண்டி எடுக்க நீங்க தயாரா? உங்க விவசாயத்துல ஒரு புது புரட்சியை உருவாக்க நீங்க தயாரா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் கூல் வைப்ரன்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் அற்புதமான விவசாய தகவல்களுடன் அடுத்த வீடியோல சந்திப்போம். பசுமையான கனவுகள் செழிக்கட்டும், நல்ல அதிர்வுகள் பரவட்டும்.